ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தியாஸ் பெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தியாவோட ஸ்கூல் பர்ஃபார்மிங் ஆர்ட் ஃபெஸ்ட். அதை சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லைங்க, ஆனுவல் டேக்கு தான் நம்ம போகிறோம், அவ்வளோதான். தியா வந்து 2 o'clock தான் ஸ்கூலுக்கு கிளம்பி போனாங்க. பஸ் வந்துருச்சு, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 5:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பி போனோம். நாங்கள் போகும்போதே வந்து இந்த சின்ன பசங்களோட ஆனுவல் டே வந்து நடந்துட்டு இருந்துச்சு. தனித்தனியாக வச்சாங்க, அப் டு 2nd grade வரைக்கும் தனியாகவும், அதுக்கப்புறம் வந்து 3rd-லேருந்து 11th வரைக்கும் தனியாகவும், அப்படி தான் வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போதே வந்து லாஸ்ட்டாக grade 2ஓட பர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அது முடிச்ச பின்னாடி ஒரு 1/2 hour கேப் முடிச்ச பின்னாடி 3rd-லேருந்தே அப்படியே வந்து டான்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 6:30 to 6:45 வந்து தியாவோட டான்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீ ஸ்கூலுக்கு ஆனுவல் டேக்கு வந்தியா, சாப்பிட்றதுக்கு வந்தியா? சுத்தும் பூமி சுத்தாதே, ஐயவ துண்டு சட்டிய குதிரை ஓட்ட கூடாதே, ஏழையை தூக்கி எறியாதே, எதிரில்லாமல் வந்ததே, இது ரப்பர் போல சொன்னபடி குளிர்ப்பா.
ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இதை பார்க்க எனக்கு வந்து ஸ்கூலில் நடக்கிற சின்ன ஆனுவல் டே மாதிரி தெரியல. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்டேஜ் எஃபெக்டாக இருக்கட்டும், லைட்டிங் எஃபெக்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து டான்ஸுக்குன்னு அவங்க வந்து டைம் ஒதுக்கி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. நான் இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, வரப்போகிற டான்ஸ் அந்த கிராஃப்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அதை வச்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது முடிச்ச பின்னாடி ஜனகணமன ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 3rd-லேருந்து 5th கிரேட் வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஸ்டேஜில் அசம்பிள் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் கூப்பிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க பிள்ளைங்களை. இது முடிச்ச பின்னாடி தியா கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதோட இந்த இயரில் வரக்கூடிய எல்லா ஃபெஸ்டிவல்ஸ், ஈவெண்ட்ஸ், லீவ் எல்லாமே முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஆனுவல் எக்ஸாம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.